வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஃபால்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிற மாதிரி போகிறோம் நாங்கள். எங்களோட ரொம்ப நாள் கனவாக இருந்த ஜெட்ஸ்கி தாங்க இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பைக்குக்கு வந்து 9500 எல்கேஆர் எங்ககிட்டேருந்து வாங்கினாங்க. போகிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வண்டி ஓட்டி பழக்கம் இருக்குன்றனால அவர் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்டும் போது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எங்களை கூப்பிட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி கூட எங்களை கைட் பண்ணாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக என்ஜாயபிளாக இருந்தது, சேஃபாகவும் இருந்தது. We have more time, but we scared if you flip over. We have 2 phones. Okay. Now we can go again. We scared if you flip over. Hold on, we are getting bored. Baya mood thambi advice eduvum vena oram po. Hold on, we are getting bored. Baya mood thambi advice eduvum vena oram po. Orama thalliko illana mothama pathikum gang alla suttikum ratham kottikum kadalam pathikum pannittu edhum theriyad mari siripom hi while wipom pp kuthiruvanga tt pedika paatittu suda ellarum sendu kudipom tt. மக்களே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கிறோம். அது பேர் வந்து வீரமா போர்டு தெரியும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அப்படியே கட்டு. வனவாசிகள் வளங்கள் அமைச்சு புல்கம்பாலா ஃபால்ஸ். பார்த்து போ. ரொம்ப பயப்படாதா? கையில் வேற கண்ணாடி பிடிச்சிட்டு இதுக்கு காலரில் மாட்டோன்னு தானே. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ட்ரையல் மாதிரி தாங்க. ஃபாரஸ்ட் ட்ரையல்னால் நம்ம எப்படி சொல்கிறது, ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் மாதிரி போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. போகிற இடத்துலலாம் ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ்னால் பெரிய ஃபால்ஸ் இல்லை, அப்படியே நதியெல்லாம் ஓடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது. ஓ அவசரம், நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா தள்ளு, வழி விடு. இது மேலே கழுவி, ஃபஸ்ட்டு சின்னது மேலே கழுவி. ஐயோ நவுரு. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற இந்த இடத்துல வாக் பண்ணுறதுல ஒரு த்ரில்லுமே இருக்குது. பார்த்து 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 முதல்ல முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனே, இந்த முதலே சொல்லப்படாதா? இதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ட்ரையலாக, மாட்ரேட் ட்ரையலாக, ஹார்டான ட்ரையலாக இருக்கும் இல்லையா. இது ஈஸி ட்ரையல் தான். நான் வந்து எனக்கு இதில் நடக்கும்போது கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் எனக்கு டயர்ட் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அந்த ஹியூமிடிட்டினால் வேர்க்கிற பிரச்சனை இருந்தது. ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டராச்சும் நடக்கிற பழக்கம் இருந்ததுன்னா இந்த ட்ரையலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாகவே நடக்க முடியும். ஸோ நம்மளுக்கு பாதுகாப்பாக இந்த ஏரியாவில் இங்கே ஒரு நாயும் இருக்குது. பிஸ்கட் காருக்கு வந்தால் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வாட்டர் ஃபால்ஸை தம்படோலா எலா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெடிவீட்டா எலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்லுட்டாரா டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. இது எதுக்கு ஃபேமஸாக இருக்குன்னா அந்த ஹைட்டு அப்படிலாம் இல்லை, அந்த ஃபால்ஸோட ஹைட்டெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து அந்த சரௌண்டிங் வந்து சீனிக்காக இருக்குது தெரியுமா, அதுக்கு தான் இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது.
மக்களே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிற மாதிரி போகிறோம் நாங்கள். இந்த ஃபால்ஸ்க்கு வரத்துக்கான கரெக்டான சீசன் மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும். இங்கே பேசப்படுற மொழி வந்து தமிழ், இங்கிலீஷ், சின்ஹலிஸாக இருந்தாலும் இந்த ஏரியாவில் சின்ஹலிஸ் தான் நிறையா இருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷும் சின்ஹலிஸும் பேசினா இந்த ஏரியா மக்களுக்கு புரியும். நீங்கள் இந்த இடத்துல வீக் டேஸில் இல்லை ஏர்லியாக மார்னிங் சீக்கிரம் வந்தீங்கன்னா க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம். கம்ஃபர்டபுளால் ஷூ போட்டு வரணும். ஏன்னா இங்கே நடக்கிறதுக்கான அந்த பாதை வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருக்குது. நீங்கள் ஸ்விம் சூட்டோ இல்லை உங்கள் ஸ்விம்மிங்காக தனியாக ஒரு ட்ரெஸ்ஸோ போட்டு வரணும். மாற்று துணி கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் டவல் அதெல்லாம் இங்கே கொண்டு வரணும். இது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்ஸ் எதுவும் தேவை கிடையாது. அங்கே ஆழமாக இருக்கும் சைடில் இல்லை ஸ்மால் பாண்டு மாதிரி இங்கே இருக்கோன்னாரு. டைவ் பண்றாங்கன்னா ஆளும் இந்த ஃபால்ஸ் கிட்ட டைவ் பண்ணுறாங்கங்க. டைவ் பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஆழமாக இருக்கதா வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒருத்தங்க கிட்ட கேட்டுட்டு இந்த இடத்துல நம்ம குளிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பக்கத்தில் போயிட்டுருக்குறோங்க. இந்த ஃபால்ஸ் ஜஸ்ட் 3 மீட்டர் ஹை தான் இருக்குது. இதை சுற்றி நிறைய வகையான ஸ்பீசிஸ் இருக்குது. அதாவது செடி வகைகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, பேர்ட் வாட்சர்ஸ், அதாவது பறவைகளை பார்க்குறதுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது சரியான ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய விதமான வைப்ரண்ட்டான காட்டு பூக்கள் அப்படி இருக்குது, அதெல்லாம் நிறைய உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது பக்கத்துலேயே தான் தேயிலை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு பூல் மாதிரி போய் கேதர் ஆகிக்குது அங்கங்கே. அதனால உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது மாதிரி அந்த பூலில் நீங்கள் இருந்து குளிக்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. மக்களே சம்மர் ட்ரெக்கு உள்ளே வந்து நிறையா நடந்து இங்கே வந்தோம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிற. ஏய், நடக்கும் போது கடுப்பாக இருக்குன்னு தானே சொன்னேன். இங்க பாருங்க, எங்க கூட ஒரு நாய்க்குட்டி இவனும் எங்க கூட வந்து போடி, நான் செருப்பெல்லாம் பாத்துக்கிறேன். ஆளை விடுங்கடா சாமி, அது லெவலாவே இல்லை. மக்களே எப்படி ஸ்வெட்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்த ரூட் வந்து ஃபோன் கூட கையில் பிடிச்சிட்டு எங்களால் வர முடியல. எனி டைம் கீழே விட்டுருவோன்ற மாதிரி மலைக்குள்ளே அந்த பாறைக்குள்ளெல்லாம் காலை விட்டு வர மாதிரி ட்ரெக்கிங் வந்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இல்ல, அவங்க எல்லாம் அலறத பார்த்தா நான் எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. கடைசியில என்னையும் குளிக்க வச்சுட்டாங்க. இப்படி இறங்கியாச்சு. இது என்னது? இங்க பக்கத்துல தான் தேயிலை இருக்கு. அதை பறிச்சுட்டு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. டோட்டல்ஸ் எல்லாம் இங்க பாதுகாக்கிறாங்க. இங்க வெளியில இருக்கும் போது டோட்டல்ஸ் வந்து குட்டி முட்டை போட்டு போகும் இல்லையா, அதெல்லாம் வந்து அது வல்னரபிளாக இருக்கும். ஏதாவது பருந்து அந்த மாதிரி வந்தால் குடிச்சிட்டு போயிடும், எடுத்துகிட்டு போயிடும் அந்த முட்டையை. அதை பாதுகாத்து அதை ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கடல்லையே விட்டுருவாங்க. அதுதான் டோட்டல் கன்சர்வேட்டிவ் ப்ராஜெக்ட். ஸ்ரீலங்காவில் அது நிறையா பண்ணுறாங்க.
இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம டோட்டலில் உள்ளே விட போகிறோம். ஸ்டே டியூன்ட்.